ஒருத்தர் வந்திருக்காரு. நம்மளே ரட்சிக்க அப்ப எவ்வளவு சந்தோஷமா பாடுவோம். அடுத்த பாடல் பாடுவோம். லா 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 பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் என்ற நம் இயேசு கிறிஸ்து. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மகிழாயை மீட்கவே பரலோகம் பிறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மகிழாயை மீட்கவே பரலோகம் பிறக்கவே சிலுவையை சுமந்தாரையா.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த 12 மாத காலமாக நம்மளை மறக்காம கரம் பிடித்து நடந்து வந்திருக்காங்க. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துறோம். பாடுவாங்க இந்த கட்டம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். அவன் மறக்காத தேவன் அவர். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சந்தோஷமா தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலையை நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலையை நிறுத்திடுவார். எங்களை ஒருபோதும் ஏசப்பா எங்கேயுமே கைவிடாத தேவனா இருக்கீங்க ஏசப்பா. இந்த 2025 ஆண்டு காலமாக முழுமையாக ஏசப்பா எங்களை கைவிடாம ஏசப்பா இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இம்மானுவேல், நீர் எங்களோடு இருக்கிற தேவனா இருக்கிறீங்க. நம்மளோடு இருக்கிற அவர் தேவனா இருக்கிற அந்த இம்மானுவேல் நம்ம போற்றி புகழுவாங்க. ஆமென். அவர் வந்ததுனால நம்மளுக்கு ரட்சிப்பு, மன்னிப்பு எல்லாமே கிடைத்தது. நம்ம வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையும் அதை நினைத்து அவருக்காக பாடுவோம். ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. மன்னி
ஏசப்பா. ஏசப்பா இதுவரை நடத்தின தேவன் ஏசப்பா, இனிமேலும் நடத்த சர்வ வல்லவராக இருக்கிறீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் எல்லாத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. வரும் பகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். பேச போகிற தாசனை மறைத்து நீங்க பேசுங்க ஏசப்பா. நாங்கள் கேட்க இருக்கின்ற மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்து பலத்தை தாங்க. எல்லாம் போர் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல் அப்படின்னாக்கா தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு எப்போதும் நம்மளோடு இருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு 2000 வருஷம் முன்னுக்கு நம்மளை ஆபத்திலிருந்து ரட்சிக்க பூமிக்கு அவர் வந்தார். ஏன்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதோன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். ஏன்னா அவனுக்கு கீழ்படியில, அதனால் நீங்கள் எப்படியும் நாசமாக நரக்கத்துக்கு போகன்ட்டு விரட்டி விட்டார். புரியுதுங்களா? அதனால் நம்ம அவங்க செய்த பாவத்தினால நம்மளும் ஆவியாக மாறிட்டோம். சரிங்களா? அவங்க செய்த பாவத்தினால நம்மளும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தார் பாரு. அதான் யோவான் 3:16 ஆண்டவர் இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறார். ஐயோ, நம்ம படித்த இந்த மனிதர்கள் எல்லாம் மனம் மாறினாக்கா, இதே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாக்கா, கண்டிப்பாக நிச்சயமாக இவங்க எல்லாரும் நரகத்துக்கு தான் போவாங்க, எல்லாரும் கெட்டு போவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க பாவத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல, பாவ மன்னிப்பு கொடுக்கல. ஆக மனிதர்களை எப்படியாவது எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணுன்றதுக்காக என்னென்னவோ ரத்த பலி செலுத்துகிறார்கள். கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, புறா வெட்டுறாங்க. விட்டாக்கா மனுஷங்க கேள்விப்பட்டிருக்குங்களா? பிறந்த பிள்ளைங்களை கூட ரத்த பலி கொடுக்குறாங்க, ரத்த வழியாக. இது எல்லாம் செய்தாக்கா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவர்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது எல்லாம் உங்களையே பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகாது. ஏன்னா ஆண்டவரை தவிர வேறு யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. மிருகம், கோழி, ஆடு, மாடு, பூனை, குட்டி எதுவோ எல்லாம் பாவம் செய்துதான். அதான் நாயக்கரம் சொல்கிறாங்க, பபித்து அல்லாஹ் அறாம். இந்து சொல்லுவாங்க, மாட்டு சாப்பிடுவாங்களா இந்துஸுங்க, அறாம் கடவுள் அது. ஆக எல்லா மிருகங்களும் அறம், எல்லாம் பாவிகள். ஆக இவர்கள் அந்த ரத்தத்தை செலுத்தி அவங்க என்னது பலி கொடுத்து அவங்க அது தீர்த்துக்கு பார்க்குறாங்க, நிபந்தனையா நிவர்த்தி செய்கிறாங்க. ஓகே, they thought, ஐயோ நான் பிளட் சாக்ரிஃபிகேஷன் எனக்கு பரலோகத்தில் இடம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீ வெற்ற கோழி கூட பரிசுத்தம் இல்லை. அந்த ரத்தம் ஆண்டவர் தவிர, அவரோட ரத்தம் தவிர வேறு எதுவும் பரிசுத்தம் அல்ல. புரியுதுங்களா? அதனாலே ஆண்டவர் மனிதனாக தன்னோட குமாரன் இம்மானுவேல் இந்த பூமிக்கு அனுப்பினார். மரியாள் மூலியமாக பிறந்து அவர் ஊழியம் செய்து நம்மளுக்காக பாவ மன்னிப்பு அவர் கொடுக்கிறார். யார் ஒருவன் இயேசுதான் தேவன், இயேசுதான் தேவகுமாரன், இயேசுதான் இரட்சகர் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறார்களோ அவனுக்கு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுனாக்கா நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காகவே ஆண்டவர் அவரோட ரத்தமே, பரிசுத்த ரத்தமே நம்மளுக்காக அவர் சிந்தினார். அந்த பரிசுத்த ரத்தம் நம்மளுக்காக பலியாக அவர் செய்தார். ஏன்னா நீங்கள் ஆடு மாடு கூடலாம் வெட்டினதுனால உங்களுக்கு பரலோக நிச்சயம் இல்லை. இயேசு தான் பரலோக நிச்சயம். அவரோட ரத்தம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அவரோட ரத்தம் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக அந்த ஆண்டவர் தான் இம்மானுவேல். பாடம்ல அவர் நம்மளுக்கு இந்த பூமிக்கு வந்தார். இம்மானுவேல்ன்றாக்கா தேவன் எப்போதும்
அவரை நம்புறவர்கள் எல்லாத்தோடும் கூடயே இருக்கிறார். எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் இம்மானுவேல் சொல்லி நீங்கள் இருக்கும்போது இந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு தவிர வேறு யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. நானும் சரி, நீயும் சரி, எல்லாரும் பாவிகள். ஆனால் நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. தைரியமாக சொல்லலாம், இயேசு என் தேவன், இயேசு உண்மையில் எனக்காக ரத்தம் செய்தார், எனக்காக அவரை பரலோகத்தில் இடம் வைத்துள்ளார். அதெல்லாம் நீங்கள் விசுவாசி நம்பும்போது நிச்சயமாக உங்களுக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. அதுக்காக போயிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு கெடா செடி வெட்டிட்டு இருக்காருங்க, புரியுதுங்களா? நான் எஸ்தேர் அப்படி தான் செஞ்சுருப்பேன். போய் கெடா வாங்கிட்டு வரானுங்க, 2 கெடா வந்து வெட்டுவானுங்க. பார்த்தாக்கா ஜனம் அதிகமாக போயிடும். வந்து கூட்டத்துக்கு இந்த 2 கெடா பார்த்தாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்து ரிசர்வ் நிலத்தில் விநாயகர் வந்து அவனுங்களும் ஆடு வளர்க்குறானுங்க. இவனுங்க போயிட்டு அவனோட ஆடு திருடிட்டு வரானுங்க. திருடி வந்து வெட்டி ரத்தபடியாக அவன் கடவுளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு நியாயமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு நீ சொந்த காசில் வாங்கி வெட்டினா அது அவரோட, திருடி கொண்டு வெட்டி ஆண்டவரை நான் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்குறது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம எப்படி தின்றது பிரச்சனை. படையலை கூட விடுறாங்களா, அந்த படையலை கூட தின்றாங்க, இவங்களே தின்றாங்க. ஆண்டவர் பேர் சொல்லி கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த இம்மானுவேல் வருகிறார். மீண்டும் நம்மளுக்காக பாவ மன்னிப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மறைத்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் வருகிறார். அந்த வருகையை தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகை மிக சமயமாக இருக்குது. இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு The Lord is at hand. The Lord is near at hand. ஆண்டவர் வருகை கையற்ற அளவுக்கு வந்துருச்சு. ஒன்றும் அவர் 1 கிலோமீட்டர் தூரம் இல்லை, கை நீட்டாக்கா ஆண்டவர் வந்துட்டார். இப்போ உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை அடிக்கடி சொல்கிறவங்களா அதுதான் நடந்துருக்கு. அதெல்லாம் அடையாளம். இட் இஸ் a warning that God is near. ஆண்டவர் வருகை மிக சீக்கிரம், அதுவும் கையற்ற அளவுக்கு வந்துருச்சான். தனுஷ், ஆண்டவரோட வருகை எவ்வளோ தூரமாக இருக்குது? கையில் அடியா? கையால் எற்ற அளவுக்கு. மரியா வெளியில பார்க்குறேன், ஆண்டவர் வருகை எவ்வளோ தூரம்? கை எற்ற அளவுக்கு தான். நீ கை நீட்டினாக்கா ஆண்டவர் நீ தொட்டுடலாம். புரியுதா? விழிப்பன் சிரிக்கிற நீ ரொம்ப ஆட்டம் உனக்கு. ஆண்டவர் வருவார், கேட்பார். நான் உன்னைய என் வார்த்தை கேட்டு அதெல்லாம் பாடுறேன். ஆண்டவர் உனக்கு திறமை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நீ செய், நல்லா இருப்பேன். புரியுதா? ஆண்டவர் வருகை கையேற்ற அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னோட உறவு ஆண்டவரோட எப்படி இருக்குது? முன் உதாரணமாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தில் நம்மளுக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை எத்தனாவது ஞாயிறு? 4வது ஞாயிறு. 5 கேண்டல் இல்லை, 5வது கொடுத்ததுனாக்க அது கிறிஸ்துமஸ் ஆயிடுச்சு. புரியுதா? அந்த 4வது கேண்டல் தான் நம்ம சொல்லுவோம் சமாதானத்தின் கேண்டல். சமாதானம். ஆண்டவர் சொல்றாருல, பயப்படாதே, இந்த பூமிக்கு நான் சமாதானத்தை. இன்று ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சமாதானத்தை தருகிறார். குடும்பத்துக்கு சமாதானத்தை தருகிறார், திருச்சபைக்கு சமாதானத்தை தருகிறார், உங்க வாழ்க்கைக்கு சமாதானத்தை தருகிறார். எப்ப அந்த ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் போது அந்த சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து
உங்கள் வாழ்க்கையிலே அவர் அஸ்திபாரமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த சமாதான பிரபுவுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சமாதானம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். மித்தவங்களோடும் அந்த சமாதானத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மளை பார்த்தாக்கா அவன் பயப்படக்கூடாது. ஐயோ, மூஞ்சி பார்த்தாலே பயமாக இருக்குது, அவன்கிட்ட பேசினாலே பயமாக இருக்குது, சமாதானம் வருமாங்க. உன்னை பார்த்தாலே அவனுக்கு சமாதானம் வர ஓடி போயிடுவான். ஆக உன்னை பார்க்கும்போது இவன் நல்லவன், அவன் கூட பழகலாம், அப்புறம் உதவி செய்வான், அவன் கூட நிற்பான். சமாதானத்தை தருகிறவன். உங்கள் குடும்பத்துக்கு அவன் நம்பிக்கையாக சமாதானத்தை தருகிறவன். ஆக அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்குள்ள வசனத்தை நம்ம வாசித்து தியானம் சுருக்கமாக வாசிப்பான். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 39 45 வரைக்கும். இங்கே 2 நபர்கள் குறித்து பேசப்படுது. ஒருத்தங்க அவங்க வயிற்றுல யோவான் ஸ்நானன், போன வாரம் சொன்னல, அவன் முன்னோடி, எலிசபெத் யோவான் ஸ்நானன் முன்னோடியை சுமந்து கொண்டிருக்கிறார். முன்னோர்த்தி மரியா யாரை சுமந்து கொண்டிருக்கிறார்? சொல்றா, நீதான். உன் பேர் என்ன? பிரதாபா? பிரபா, சொல்லு. மரியா யாரை சுமந்து கொண்டிருக்கிறார்? ஏசப்பாவை, மேசையா, நம்முடைய ரட்சிக்க போற ஆண்டவரை மரியாதை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானன், எலிசபெத் சுமந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 2 தாய், இவங்க 2 பேரும் உறவு, தே ஆர் ரிலேட்டட், சரிங்களா? சொந்தக்காரன் 2 பேருமே. ஆனால் பாருங்க ஆண்டவர் எப்படி அவங்களை பயன்படுத்துகிறார். வாசிமா லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 39 45 வரைக்கும். அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே உள்ள ஒரு பட்டணத்துக்கு மரியா போறா. அவளும் கர்ப்பமா இருக்கிறா. மலை மேட்டில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு மரியா போறா. யார் வீடு? சக்கரியா வீட்டுக்கு போறா. அங்க பிரவேசி போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியா இயேசு கிறிஸ்து மேசையா சுமந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் குமாரனை சுமந்து கொண்டிருக்கிறார். அவன் ஈகோ இல்லையே, பெருமையா இல்லையே. ஆண்டவர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு கொம்பு முனையிலே பணிந்து போய் எலிசபெத்து மாசமா இருக்கிறார். ஆனா எத்தனை மாசம்? 6 மாசம். மரியா அப்பதான் நினைக்கிற கர்ப்பமாக இருக்கிறாங்க. முன்கூட்டியா இருக்கு. ஏன்னா யோவான் தான் முத பிறக்கிறாரு, சரியா? ஆக பாருங்க, மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு போயிருக்கிறார். போயிட்டு அங்க என்ன பண்றா? வணங்கினாள், வாழ்த்தினாள். ஹலோ, செய்ய தனியா இவ்வளோ எத்தனை பேர் நீங்க பெரியவங்க பார்த்து வாழ்த்துங்க. இது ஒரு முன்னுதாரணம். மரியாள் பார்க்க போனாக்கா ஏசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். அவன் பார்த்தாக்கா அவனுக்கு ஈகோ வரும். ஆனால் பாருங்க, அவ பணிந்து எலிசபெத்தையும் வாழ்த்துறான். ஸ்தோத்திரம் எலிசபெத். நீங்கள் எத்தனை பேர் உன் பாஸ்டர் வரும்போது ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க? இல்லை பெரியவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறேங்க? பார்த்துட்டு எடுப்பாங்க ஆத்தம் என்ன ஸ்தோத்திரம்.
ஆத்திரமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த 2 தாய் பார்த்தாவது நீங்க மனமாறுங்க. சோஸ்திரம் என்று சொன்னதுனால நீங்க ஒன்றும் குறைஞ்சு போயிடும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சொன்ன சொல்ல, அதனால நான் ஒரு படி இறங்க மாட்டேன், கூட மாட்டேன். என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்க இருதயத்தையும் பார்க்கிறார். எப்படி நீ பெரியவங்களை மரியாதை கொடுக்குற? என்னோட வயசு கூடயா இருக்கலாம், ஆனால் நான் செய்கிற அந்த உத்தியோகத்தால் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பதவிக்காக நீங்க கண்ணம் பண்ணணும். இல்லையா? நான் நீதிமான் என்று நினைச்சிருப்பேன். உங்களையே நீங்க பெரிய நினைச்சிருப்பேன். என்ன சொல்றது? நானா இது ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் மனமறந்து வீட்டுக்கு வந்தாலும் சோத்திரம்னு சொல்றதில்ல, சர்ச்சுக்குள்ள நடந்தாலும் சோத்திரம் சொல்ற. பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, முடிஞ்ச ஆராதனை ஓடிடும், சோத்திரம் எல்லாரும் கை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தாவது நீங்க கத்துருங்க. ஹலோ, ஆண்டவரோட பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோட வேலை உங்களுக்குள்ள செய்வார். உங்களை ஒன்றும் அவர் உதாசனப்படுத்த, அந்த கிரியை அவர் உண்டாக்குவார். வாசிமா, அடுத்து என்ன நடக்குது? எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, எலிசபெத் மரியாளோட வாழ்த்தை கேட்கும் போது அவன் வயிற்றில் உள்ள யோவான் ஸ்நானன் துள்ளிற்று. பரிசுத்த ஆவியால நிரம்பியிருக்கிற மரியாளும் பரிசுத்த ஆவியால நிரம்பியிருக்கிற எலிசபெத்தும் ஆண்டவர் ஒன்று ஐக்கியப்படுத்துறார். ஃபெலோஷிப், உறவு உண்டார், நல்ல ஒரு உறவு. ஆக உங்களுக்குள்ளே உண்மையிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? உங்க இதயத்துல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்க மூஞ்சி திருப்பி வச்சிருக்க மாட்டீங்க. எல்லாத்தோடும் நீங்க நல்ல ஒரு உறவு உண்டாகும். ஏன்னா நீங்க ஆண்டவரோட பிள்ளைகள். எங்க பார்த்தாலும் பசரமானவன் பார்த்தாலும் என் சபையாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உறவு, அந்த ஆவியானவர் உண்டாக்குறார். இந்த பாத்துல மரியாளுக்குள்ள ஆவியும் எலிசபெத்துள்ள ஆவியும் ஒன்றாக அந்த ஃபெலோஷிப் உண்டாக்குது. அதனால அவங்க எலிசபெத் சுமந்துக்கிற பிள்ளையும் உண்டுதான் கீழ்படுகிறது. உங்க வாழ்க்கையிலும் மாற வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இதே மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. சொல்றாங்க ஆங்கிலத்தில் டே இன் டே அவுட். அதே கேரக்டர் தான் மனமாறும். ஆண்டவர் வருகை கூட அப்படிதான் இருப்பீங்க நீங்க. ஆக நம்ம மனமாற வேண்டும். ஆண்டவர் ஆவி நம்ம நிரம்பி இருக்கும்போது ஆண்டவரோட சாட்சி நம்ம வாழ்க்கையில மனப்படும். மாற்றம் இருக்க வேண்டும். அந்த குரல் கேட்ட வயிற்றில் உள்ள பிள்ளையே முண்டுதான். அதே போல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இருக்கும்போது, உங்க குடும்பத்திலும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க மாற்றம் உண்டாகும். முண்டணும். நீங்க அதே மாதிரி சோதா மாதிரி இருக்காருங்க, சிக்கோழி மாதிரி வாசதான் சீக்க இருக்கிறாங்க. நீங்கள் அதே சீக்கோழி எங்கே போனாலும் தலை ஆனால் நீங்கள் ஃபோனு தட்டுனாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. தலைக்கிற போவார். ஆண்டவரோட வார்த்தை ஒரு 5 நிமிஷம் கேட்டாரே உடனே உட்காந்துருக்க முடியாது. இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்க.
ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை. இருந்தாக்கா அடங்கி இருப்புங்க. வார்த்தை காது உள்ளவன் கேட்கப்படுவாங்கன்னு சொல்ற போல காது கொடுத்து பெரியவங்களை பார்த்து மரியாதை கொடுத்து. எத்தனை பேர் விமலை பார்த்து நீங்க பேசுங்க, அது நல்லா இருக்காங்களா? அவருக்கு பலவீனம் இருக்குது, ஆனால் நீங்கள் போய் கை கொடுத்து பேசுங்க அவருக்கு மனுஷன் ஆறுதலாக இருக்கும். அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். பேசுங்க. ஆனால் அவர் தெளிவாக பேச முடியாது. இருந்தாலும் அவருக்கு மன திருப்தியாக இருக்கும். என்னையும் மதிச்சு பேசுறாங்க. நானும் மனிதன் தான் அப்படின்ற உணர்வு. சோசரம் பிரதர் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா பார்க்காத மாதிரி திண்டத்தை முன்ன போயிடுவோம்னால அவருக்கு கை கொடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சாப்பாடு எங்கே போகிறது? இன்னைக்கு சாப்பாடு இல்லை. காஃபி இருக்குதா பிரேம்? காஃபி இருக்குதா? நீங்கள் தண்ணி இருக்குது, சாண்ட்விச் இருக்கா? நானும் பிஸ்கெட் ரொம்ப எடுத்துகிட்டு வந்தேன். கேக்கு சாப்பிடுங்க பிள்ளைங்களெல்லாம், சரியா? அப்புறம் வீட்டில் போய் சாப்பிடுங்க சொல்லி. ஓகே, ஆக எல்லாம் இருக்கும். ஆவிக்குள்ள நம்ம நிறைவேற்க வேண்டும். சபையில நம்ம ஆவியில நிறைவேற்க வேண்டும். சபையில மாற்றம் இல்லை. குழந்தை துள்ளுதுனாக்கா சபையில நம்ம துள்ளாம இருக்கிறோம். அதே சீட்டில் உட்காந்துக்கிட்டு சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இது போதும். அவன் ஒருத்தன் வந்தானாக்கா அவன் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ வர நம்ம போகிறோம், ஓகேதான். அதோ ஆண்டவர் அது விரும்பலை. ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒருத்தர் பார்த்து முகம் ஒருத்தர் பேசுங்க, சரிங்களா? இங்கே யாராவது ஒருத்தர் பேசலைனாக்கா பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு வராமல் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க, ஓங்கி வச்சுக்கிறாரு. அப்படி இருந்தாங்க சொல்லு பாஸ்டர்கிட்ட, நான் தனிப்பட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சரியா? இந்த இரண்டு தாய் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒற்றுமை, ஒரு மனம். ஒருத்தர் அவங்க பெருமையாக பேசிக்கலையே, ரெண்டு பேரும் தாழ்த்தி அவர்கள் பேசினார்கள். ஏன்னா இயேசு அவர் வாழ்க்கையில இருந்ததுனால. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இயேசு இருக்கும்போது நிச்சயம் நீங்க மாற்றம் காணுங்கள். உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆக நம்மளை பார்த்து பிறர்கள் நல்லது சொல்லணும். ஏன்னா நமக்குள்ள ஆவி நிரம்புது, பார்க்கணும் மாற்றம். இது இருந்த மாதிரி இல்லையா? ஒரு காலத்தில் இது எப்படி தெரியுமா இருந்தான், இப்போ பார்த்து நானே நம்ப முடியல. அவன் வாழ்க்கை பிறகு எவ்வளோ பொறுமை, எவ்வளோ கீழ்ப்படியல், எவ்வளோ அன்பு, எவ்வளோ உதவி செய்யணும். அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கு. அது எப்போ? ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பும் போது. ஆக நீங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் நீங்கள் செய்யும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆவின்றல்ல, அவர் பரிசுத்தர். அவருக்கு பிடிக்காத செய்யும்போது அவர் உன்னை விட்டு போயிடுவார். இங்க எலிசபெத் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில தாயாக இருந்ததுனால, ஆவி நிரம்பியதுனால பிறர்கள் பார்த்து அவர் பொறாமப்படலையே. நம்மளா எப்படி இவன் நல்லவன் இல்லையே, எப்படி இவன் திடீர்னு அவ்வளோ முன்னேறிட்டான்?
ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறான் குடும்பத்தோட. இது சரியில்லையே, அப்போ அவனை எப்படியாவது ஒழிக்கிட்டு தான் பிளான் பண்ணுறீங்க. அவனை பார்த்து நீங்கள் பெருமைப்படணும். அவன் நல்லவனாக இருக்கிறான்னு பார்த்து நீங்கள் அவனை பார்த்து புகழணும். இங்கே எலிசபெத்து மரியாதை பார்த்து புகழ்றான். உனக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நீ நல்லவனாக இருக்கிற, பிறருக்கு அன்பாக இருக்கிற, குடும்பத்துக்கு தலைவனாக பொறுப்பாக இருக்கிற, போய் நன்றி சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. ஏன்டா நல்லதானே ஓடிடுச்சு, ஏன்டா மனமா இருக்க நீ, வாடா சும்மா லேசா ஒரு கிளாஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால் போயிட்டு கெட்டு போகாதுங்க. நீங்கள் மாற்றணும். இல்லைடா அதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு காலத்தில் நான் பாவம் செய்து ஆனால் இப்போ நான் மாறிட்டேன். நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். என் குடும்பம் முக்கியம், என் பிள்ளை முக்கியம், என் மனைவி முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நான் நல்லா இருந்தால் தானே அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவன் பார்த்து உங்களை புகழணும். நம்ப முடியலடாடே, நீயாடா அப்படி. ஒரு காலத்தில் இருக்கலாம் நம்ம பண்ணாத சேட்டைங்களா. ஆனால் எப்போ நம்ம இயேசு அறிந்த பிறகு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. மரியாதை பாரு, எலிசபெத்து மரியாதை பார்த்து புகழ, நீ பாக்கியவாதி, ஆண்டவர் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஏன் எலிசபெத் வயிற்றுல இயேசு பிறந்திருக்கலாமே, ஆனால் மரியாதை அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க பொறாமப்படலை. She was not jealous. She appreciated. She praised. She thanked God that you had the opportunity. You are given the privilege to bear Jesus Christ. இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். நீ வந்து என்னமா பெண்களே பாக்கியவாதியா, பாக்கியவாதி. யூ ஆர் பிளஸ்ட். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் நம்மளை பார்த்து எத்தனை பேர் நீ ஆசீர்வாதப்பட்டவர் பார்த்து சொல்கிறாங்க. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு நம்ம ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும். சபைக்கு நம்ம நிற்க வேண்டும். பாஸ்டரோடு நீங்கள் ஊழியம் பார்க்கணும். சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன செய்வோம், இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா, ஐடியா கொடுங்க. ஆனால் பாஸ்டர் இப்படியே நல்லா இருக்குது, குளிர் காயுது, எப்போ நல்லா தானே வேலை செய்யுது, ஏன் பாஸ்டர் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன்? நான் நோண்டல, ஆவியானவர் என்னை நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். உன் சபை அப்படியே தான் இருக்குது. அண்மையில் என்னை ஆண்டவர் உணர்த்துறார். இந்த தாளந்து இருக்குல்ல, ஆண்டவர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊமை, ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்தை கொடுக்குறாங்க முதலாளி? 5 தாளந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது அவனுக்கு எத்தனை தாளந்து? 2 தாளந்து. இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து. ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு. நம்ம நினச்சோம் ஆண்டவர் எனக்கு 10,000 வெள்ளி கொடுத்தாக்கா அதை நான் 20,000 வெள்ளி ஆக்கணும். நம்ம வந்து பணத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இட் இஸ் யோர் டேலண்ட், உங்ககிட்ட இருக்கிற திறமைகள். இப்போ என்னையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு திருச்சபை கொடுத்தேனேன், ஒரு 30 பேர் 40 பேர் உட்காந்துருக்குறாங்களே, இது எத்தனாவது வருஷம் நீங்கள் இருக்கிற, எத்தனை பேர் புதுசாக இருக்கிறாங்க? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குறாரு, உணர்த்துறாரு, உன்னோட தாளந்து நீ எப்படி பயன்படுத்துற? கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதே கூட்டம் தானா? சபைகளை பாருங்க எப்படி வளருது. நம்ம இருக்கிற தாளந்து அந்த ஒரு தாளந்து அவன் என்ன பண்ணா? சொல்லுங்கடா, என்ன பண்ணா? மண்ணு புதைச்சிட்டான். நம்ம அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு போதும் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் தேவையில்லாத வம்பு, அவனை கூப்பிட்டு வந்து இவனை கூப்பிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் அவன் திருடிட்டு போயிடுவான், போய் சொல்லுவான். ஆண்டவர் பாவிகளுக்காக தான் வந்தார்.
பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருக்காக தான் வந்தார். பாவிகளை பார்த்து நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது, அவங்களுக்காக தான் இயேசு வந்தார். யார் சிக்காக இருக்கிறாங்களோ டாக்டர் பார்க்கணும். நீ நல்லா இருக்கிற டாக்டர், நான் எனக்கு வேலை வெட்டி சும்மா வந்து பார்க்குறேன், நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டாக்டரை, என் உடலில் என்ன கோளாறு இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறேன். சீக்கிரம் இருக்கிறியா? இயேசு அங்கே இருக்கிறவங்க உதவி செய்ய. ஆக ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படியே ஓட்டிடுவோம் பாஸ்டர், இப்படிங்க பாஸ்டர், மணியாவது சாப்பிட போங்க பாஸ்டர், நாளைக்கு வேலை பாஸ்டர், வெளியே வேறு மழை பெய்யுது பாஸ்டர், துணி காய போட்டேன் எடுத்துட்டேன் இல்லை பாஸ்டர். உங்கள் சிந்தையெல்லாம் எங்கே போகுது பாரு, அது விசுவாசம் வேலை. ஆவியானவர் இல்லை உங்களுக்குள்ள. ஆவியானவர் உங்களை இயேசு இருக்கிறார், பரவாயில்ல, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் பேசணும் பாஸ்டர். சிலர்கள் 10-15 நிமிஷம் தான் கேட்பாங்க செய்தி, அதுக்கு மேலே ரொம்ப பேசாது பாஸ்டர், நீ ரொம்ப பேசுகிற பாஸ்டர். நீ பாருங்க, சில சபையில் 1 மணி நேரம் மேலே அவனுக்கு ஆராதனையே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 1.5 மணி நேரத்துலேயே நான் ஜெசிகா தலாட்டேன், வீட்டுக்கு ஓடி வந்துருக்கு, உட்கார முடியல தானே. அவனுக்கு பிறகு இப்படி ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க. நானும் இப்போ தான் எனக்கு இடையில கேள்விப்பட்டேன், இந்த வெள்ளை உடுப்பு போட்டுருக்குறாங்கல்ல, சாரி வேற அந்த யாரும் அவங்க பெத்தகோஸ்தல காலையில் போனாக்கா ராத்திரி தான் வீட்டுக்கு திரும்புவாங்களாம். சர்ச்சிலே அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்களாம். கேட்ரிங்கெல்லாம் ஆர்டரெல்லாம் இல்லையா, நீ சமைச்சு எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களே பரிசுத்தவான்கள், அவங்களெல்லாம் பரிசுத்த கை தான் சமைக்கணும். நம்ம இங்கே சேவிஸ் ஓடி இருக்கும்போதே இன்னொரு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு இருக்கணும், அப்படி தானே? கால் வந்துடும், என்னடா பண்ணுற, தோசை சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துருப்போம், வீட்டில் ஒய்ஃப் கால் பண்ணிட்டு இருப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, என்ன வரையா இல்லையா, மணி என்ன ஆகுது, 2 மணி ஆச்சு, சாப்பாடு சாப்பிட்றது இல்லையா? எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம் ஜெசிகா? நேற்று 12 மணிக்கு, டின்னர் 8 மணிக்கு சொல்லி 12 மணிக்கு சாப்பிட்றோம். அவங்க ஹஸ்பண்டும் கால் பண்ணுறாங்க, அவங்களும் பசியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஆவியில் நிரம்பிட்டோம். சாப்பாடு கிடைக்குது பாஸ்டர், பாஸ்டர்ன்னு வந்துட்டேன். என்ன பாஸ்டர் என்னாச்சு உனக்கு, டயபெட்டிஸ் குறைஞ்சிருச்சா, இனிப்பு? ஓடி போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தால் வாழைப்பழம், ரொட்டி, ஜூஸு, பர்கரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலியா, நல்லா பிளான் பண்ணி செய்வோம். ரொம்ப நன்றி எல்லாம் வந்ததுக்காக, சரிங்களா? ஆனால் வி என்ஜாய்ல, நல்லா இருந்துச்சு, சரிங்களா? நம்ம ஆவியில் நிறைஞ்சவர்களாக இருக்கணும், நம்மளுக்குள்ளே ஒன்று வேண்டும். மற்றவங்க மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது, அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். குட், நல்லா செஞ்சுட்டு இருக்கிறேன். மீனா நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க மீனா, சொன்னாங்களா இல்லையா? விசேஷம் இன்னும் நல்லா சமைங்க, ஓட்டுற வரும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி உற்சாகப்படுத்துங்க, சரிங்களா? அதே நல்லா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, அது பொய்யான வார்த்தை இல்லை, கட்டுக்கதை இல்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்ற நிகழ்வு, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்க போகிற காரியங்கள். இயேசுவை நம்புங்க, சுவிசேஷத்தை நம்புங்க, வாசிங்க. வார்த்தை ஜீவன் உள்ளது. பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில். மற்றவங்களை பார்த்து நீங்கள் பொறாமலை உற்சாகப்படுத்துங்க, ஆவியில் நிரம்பிடுங்க, ஆண்டவரோட பிள்ளையாக வாழுங்க.
ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காருங்க. ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க, அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களையே பார்க்குறாங்க. ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எப்படி நடக்கும்? நீங்கள் ஒரு கால் இல்லை நடந்துட்டுருக்குங்க, ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆற்றுல. என்ன வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? நடக்கும். நீங்கள் தான் நொண்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு காலில் 2 காலில் நடக்க அளவுங்க. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவரோட வருகை கையற்ற அளவுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. 24ஆம் தேதி நம்மளோட கிறிஸ்மஸ் ஈவ் ஆராதனை. நம்ம ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லுவோம். இன்றைக்கு வந்தவர்கள் யாவரும் பிரியமலை. வெள்ளம் வந்தாலும் நம்ம 1ஆவது மாடியில் இருக்கணும். இது வரைக்கும் வெள்ளம் வராது. சரியா? உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆண்டவருக்கு ஆவிலே நிரம்பெறுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார். வயிற்றில் இருக்கிற பிள்ளையை முண்டிச்சு அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த முண்டல் உண்டாகும் மாற்றம். பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறவர் இயேசு. கர்த்தர் தானே உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் செய்வார். நன்றியா தகப்பனே, தேவனே, நீ கொடுத்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனே, உங்களோட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படிந்த நடக்க எங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறோம். இஸ்ரேல் காக்கிற தேவன் தொடர்ந்து இந்த நாளில் எங்களையும் காத்துக்கொள்ளும். உங்களோட வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக செயல்பட உதவி செய்யும். அன்பின் தேவனாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம் ஒரு காணிக்கை